ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 7 சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் 29. முகாணி பஞ்ச உபனிஷதஸ்தவேச யைஸ்த்ரிம்சத் அஷ்டோத்தர மந்திர வர்கக யத்தச்சிவாக்கியம் பரமாத்ம தத்வம் தேவஸ்வயம் ஜோதிர் அவஸ்திதிஸ்தே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். முகாணி முகங்கள், பஞ்ச 5, உபனிஷத வேத இலக்கியங்கள், தவ உமது, ஈஷ பெருமானே, எதனால், த்ரிம்சத் அஷ்ட உத்தர மந்திர வர்க்க 38 முக்கியமான வேத மந்திரங்களின் பிரிவில், யத் அந்த, தத் உள்ளது உள்ளபடி, சிவாக்கியம் சிவ என்னும் பெயரால் புகழ்பெற்ற, பரமாத்ம தத்துவம் பரமாத்மாவை பற்றிய உண்மையை ஆராய்ந்தறியும், தேவ பெருமானே, ஸ்வயம் ஜோதி சுயப்பிரகாசம் கொண்ட, அவஸ்திதி சூழ்நிலை, தே உமது. டிரான்ஸ்லேஷன். பெருமானே, 5 முக்கிய வேத மந்திரங்கள் உமது 5 முகங்களால் பிரதிநிதிக்கப்படுகின்றன. இந்த மந்திரங்களிலிருந்து பெரும் புகழ் பெற்ற 38 மந்திரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. சிவபெருமான் என்று போற்றப்படும் நீர் சுயப்பிரகாசம் கொண்டவராவீர். நீர் நேரடியாக பரமாத்மா எனப்படும் பரமசத்தியமாக இருக்கிறீர். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டுள்ள 5 மந்திரங்கள் பின்வருமாறு: 1 புருஷ, 2 அகோர, 3 சத்யோஜாத, 4 வாமனதேவ மற்றும் 5 என்பது ஈசான. இந்த 5 மந்திரங்களும் சிவபெருமானால் பாடப்பட்ட 38 விசேஷ மந்திரங்களின் பிரிவுகளுக்குள் அடங்கும். இதனால் அவர் சிவன் அல்லது மகாதேவன் என்று போற்றப்படுகிறார். சிவ என்பதன் பொருள் சர்வ மங்களம் என்பதாகும். சிவபெருமான் பரமாத்மாவாகிய பகவான் விஷ்ணுவைப் போல சுயப்பிரகாசம் கொண்டவராக இருப்பதுவே அவர் சிவா என்று அழைக்கப்படுவதற்கு மற்றொரு காரணமாகும். சிவபெருமான் பகவான் விஷ்ணுவின் நேரடியான ஒரு அவதாரமாகையால் அவர் பகவான் விஷ்ணுவின் நேரடியான பிரதிநிதியாக இருக்கிறார். இந்த உண்மை ஒரு வேத மந்திரத்தால் பின்வருமாறு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது: பதிம் விஸ்வயாத்மேஸ்வரம் சாஸ்வதம் சிவம் அச்சுதம். பரமாத்மா பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அவற்றில் மகேஸ்வரன், சிவன் மற்றும் அச்சுதன் ஆகியவை விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் பதம் 30. சாயா து அதர்மோ ஊர்மிஷயைர் விசர்கோ நேத்ர த்ரயம் சத்வரஜஸ்தமாம்சி சாங்யாத்மன சாஸ்திர கிருதஸ்தவேஷாம் சந்தோமயா தேவரிஷி புராணக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சாயா நிழல், து ஆனால், அதர்ம ஊர்மிஷு காமம், குரோதம், லோபம் மற்றும் மோகம் போன்றவைகளின் அலைகளில், எதனால், விசர்க பல்வேறு வகையான படைப்பு, நேத்திரத்ரயம் 3 கண்கள், சத்வ நற்குணம், ரஜ தீவிர குணம், தமாம்சி மற்றும் அறியாமை, சாங்கிய ஆத்மன எல்லா வேத இலக்கியங்களுக்கும் மூலம், சாஸ்திரங்கள் கிருத செய்யப்பட்டன, தவ உம்மால், ஈக்ஷா பார்வையாலேயே, சந்தமய வேத ஸ்லோகங்கள் நிறைந்த, தேவ பெருமானே, ரிஷி எல்லா வேத இலக்கியங்களும், புராண மற்றும் வேதங்களின் பிற்சேர்க்கையான புராணங்களும். டிரான்ஸ்லேஷன். பெருமானே, உமது நிழல் அதர்மத்தில் காணப்படுகிறது. அது பல வகையான நாஸ்திக படைப்புகளை விளைவிக்கின்றது. இயற்கையின் முக்குணங்களாகிய நற்குணம், தீவிர குணம் மற்றும் அறியாமை குணம் ஆகியவை உமது 3 கண்களாகும். ஸ்லோகங்களால் நிரம்ப பெற்ற வேத இலக்கியங்கள் அனைத்தும் உம்மிடமிருந்து தோன்றியவை ஆகும்.
ஏனென்றால் அவற்றை தொகுத்தவர்கள் உமது பார்வையை தரிசித்த பிறகுதான் அநேக சாஸ்திரங்களை எழுதியுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 7 சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 29, 30 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.